சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழும் கோவாவில் எந்த இடங்களையும் கண்டு மகிழலாம் என்பதை சொல்கிறார் நமது செய்தியாளர் முருகேசன். அந்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது கோவா மாநிலம். இது இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலமாகும். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் 4வது இடத்திலும் உள்ளது. சுமார் 450 ஆண்டு காலம் போர்ச்சுகீசியர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததால் கோவா மாநிலத்தின் கலாச்சாரம் போர்ச்சுகீசியர்களின் பழக்க வழக்கங்களை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. பழைய கோவா கோவா தலைநகர் பனாஜிக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த நகரம் போர்ச்சுகீசிய காலத்தில் கோவாவின் தலைநகரமாக இருந்தது. வெல்கா கோவா என்றும் இது அழைக்கப்படுகிறது. பழைய கோவாவின் புகழுக்கு முக்கிய காரணமாக விளங்கி வருவது தொன்மையான தேவாலயங்களே. அதிலும் போர்ச்சுகீசியர்களால் 17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயமும் 154 ஆண்டுகால பழமையான அருங்காட்சியகமும் மிகவும் பிரபலமானவை. பழைய கோவாவில் தேவாலயங்களை தவிர எண்ணற்ற பொழுதுபோக்கு தலங்களும் உள்ளன. This is the first time we are visiting Goa. So this is the best part of Goa, where you can see a lot of Portuguese influence, a mixture of the Goan Catholic and also the Hindu part of it. It is reflected not only in the people, in the cuisine, in the architecture, and definitely in the culture. So we are here to enjoy the beautiful church which is here right behind us. So we hope to take a lot of big part of Goa along with us when we go back. இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களில் கோவா கடற்கரை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. அங்குள்ள கடற்கரையும் தட்பவெப்பமும் வெளிநாட்டவர்களை மிகவும் கவர்ந்தெழுக்கிறது. கோவாவுக்கு ஆண்டுதோறும் சுமார் 20 லட்சம் பேர் சுற்றுலாவிற்காக வந்து செல்கின்றனர். அவர்களில் சுமார் 5 லட்சம் பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். காலையில் சுற்றுலா பயணிகளால் திணறும் கோவா கடற்கரை மாலையில் கேளிக்கை விரும்பிகளின் சொர்க்கமாகவே மாறிவிடும். And we are here in Goa for hunting some locations for our shooting stuff. Like we want to shoot a movie, so we find very beautiful locations in Goa. Like first we went to Agoda. பெரிய நகரங்களான பனாஜி மற்றும் மார்கோவா நகரங்களில் உள்ளூர் பேருந்துகளும் இயங்குகின்றன. கோவாவில் பொது போக்குவரத்தானது குறைந்த அளவே இருப்பதால் கோவா மக்கள் பெரும்பாலும் சொந்த வாகனங்களையே சார்ந்திருக்கின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்தலம் அப்படின்னாலே நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கோவாவில் நம்ம இருக்கோம். இந்த கோவாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா 20க்கும் மேற்பட்ட பீச் இருக்குது. இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள் தாங்க. இங்கே பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது கூட பனாஜி பகுதியில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்துக்கு முன்பு தான் நான் இருக்கேன். இந்த தேவாலயத்தில் மிகவும் பிரபலமானது நிறைய திரைப்படங்களும் இந்த தேவாலயத்தில் வந்து எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இங்கு கோவாவில் மட்டுமே சுமார் 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வருகை தந்து வந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புது மனிதர்களை, அதாவது புது இடங்களுக்கு செல்வதும் புது மனிதர்களை சந்திப்பதும் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு விதமான புத்துணர்ச்சியை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கோவாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் லட்சுமிபதியுடன் முருகேசன்.